தமிழ் மகளின் பைந்தமிழ் பாவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு தவுன், பனங்கிழங்கு, நுங்கு அனைத்தும் பிடிக்கும். கிராமங்களில் பனங்கிழங்கை அவித்து ஒடித்து காய வைத்து மண்பானையில் பத்திரப்படுத்துவார்கள். அதை அப்படியே சாப்பிடலாம். இடித்து கருப்பட்டி சேர்த்து சாப்பிடலாம். மாவு உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இலக்கியத்தில் கூட பனை சார்ந்த பொருட்களை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது. வலம்புரி ஒலித்தது என்ற 225வது புறநானூற்று பாடலில் புலவர் ஆலந்தூர் கிழார் சோழ மன்னன் நலங்கிள்ளியின் படையின் சிறப்பை பாராட்டுகிறார். அதில் தலையோர் நுங்கின் தீஞ்சோறு விசைய இடையோர் பழத்தின் பைங்கனி மாந்த கடையோர் விடுவாய் பிசிறொடு சுடுகிழங்கு நுகர நிலமலர் வையத்து வலமுறை வளையி வேந்து பீடளித்த ஏந்துவேல் தானே என்று குறிப்பிடுகின்றார். அதன் பொருள், முன்னே செல்லும் படையினர் வழியில் பனை மரங்களை கடக்கும் பொழுது பனை நுங்கின் இனிமை கொண்ட நீரை உண்ணுவர். இடைப்பகுதியில் உள்ளோர் மரங்களை கடக்கும் பொழுது பனம்பழத்தின் இனிய கனிப்பகுதியை உண்ணுவர். படையின் இறுதியில் செல்பவர் பிசிறோடு சுடுகிழங்கு, அதாவது தோலுடன் கூடிய சுட்ட பனங்கிழங்கு உண்ணுவர். இளநுங்கு அது பழுத்து பனம்பழம் பழத்தின் கொட்டையில் இருந்து விளைவித்த பனங்கிழங்கு யாவையும் வெவ்வேறு காலங்களில் விளைபவை. அவ்வாறு காலங்கள் கடக்கும் பெரும்படையை உடையவன் சோழன் நலங்கிள்ளி என பாடுகிறார் புலவர். பனைமரத்தின் சிறப்பை இதைவிட உரைக்கவும் கூடுமோ? பழமையை காப்போம், அதன் பயன்களை தெரிந்து கொள்வோம், பயன்படுத்துவோம். முன்பெல்லாம் கிராமங்களில்தான் பனங்கிழங்கு கிடைக்கும். இப்போது நகரங்களிலும் கிடைக்கின்றது. அதுவும் இப்போது பனங்கிழங்கு கிடைக்கும் பருவம். எனவே கிடைக்கும் பனங்கிழங்கை வாங்கி அதனை நன்றாக பயன்படுத்தி பயன்பெறுவோம். பனங்கிழங்கு மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். தமிழ் மகள் லலிதா.